நட்ட நடு இரவில் தூக்கத்திலிருந்து எழுந்தமர்ந்தான் அர்ஜுன். ஏதோ ஒரு பெண்ணுடன் அவன் நெருக்கமாக இருக்கும் காட்சிகளும் அந்த பெண்ணுடன் அவன் இதழ் முத்தமிடும் காட்சிகளும் வெள்ளை கருப்பு நிழற்படங்களாக அவனை தூங்க விடாமல் அலைக்கழித்தது. மறுபடியும் அதே கனவு. ஆனா ஏன் அடிக்கடி இப்படி வருது எனக்கு? ஊருக்கு போனதும் ஃபர்ஸ்ட் போய் டாக்டரை பார்க்கணும். நிம்மதியா தூங்க கூட முடியல என்று புலம்பியவன் எப்பொழுதும் போல தூக்க மாத்திரை ஒன்றை எடுத்து போட்டுக்கொண்டு தண்ணீரை எடுத்து குடித்துவிட்டு படுத்து விட்டான். அர்ஜுனின் குடும்பம் பாரம்பரியமாக உணவு தொழில் நடத்தி வருபவர்கள். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பணக்காரர்களில் அவனும் ஒருவன். ஆனால் கோடிக்கணக்கான பணம் இருந்தும் துளி நிம்மதியும் இல்லாமல் உறக்கமில்லாமல் வாழ்வை வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அர்ஜுன். அதற்கான காரணம் அவனே அறிவான். ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மறுநாள் காலை இளம் பெண்களை தன் ஒற்றை பார்வையில் கட்டிப்போடும் ஆணழகனாக கம்பீரமும் ஆளுமையும் நிறைந்த தொழிலதிபராகவும் தன் வேலையை பார்க்க கிளம்பினான் கோட் ஷூட்டில். தன் உணவகத்தின் கிளை ஒன்று திருச்சியில் கட்டப்பட்டு கொண்டிருக்க அதை பார்வையிட அந்த ஊருக்கு நேரில் வந்து கொண்டிருந்தான் அர்ஜுன் தன் நண்பன் தேவாவுடன். இருவரும் அந்த சைட்டிற்கு விசிட் சென்றுவிட்டு ஒரு பெரிய ஹோட்டலுக்கு சென்றனர் உணவருந்த. தேவா, நீ காரை பார்க் பண்ணிட்டு வா, நான் உள்ள போறேன் என்று கூறிவிட்டு காரை விட்டு இறங்கியவன் மீது அங்கு வந்து போய்க் கொண்டிருந்த பெண்கள் எல்லோரும் தங்களது வைத்த கண்ணை எடுக்க முடியாமல் தவித்தனர். அவனோ அதையெல்லாம் கவனிக்காமல் ஏதோ ஒரு முக்கியமான கால் வரவும் பேசிக்கொண்டே அந்த ஹோட்டல் வளாகத்தில் உள்ள ஒரு அருங்காட்சியகம் அருகே இருந்த மரத்தின் நிழலில் வந்து நின்றான். ஏதோ டென்ஷனாக போன் பேசிக் கொண்டிருந்தவன் தன்னை சுற்றி நடப்பதை கவனிக்கும் நிலையில் இல்லை. அங்கிள் என்ற சத்தத்துடன் அர்ஜுனின் மற்றொரு கையை பிடித்து ஒரு சிறுவன் இழுக்கவும் அவனை நோக்கி வந்த ஒரு புல்லட் அங்கிருந்த மரத்தில் பாயவும் சரியாக இருந்தது. அதிர்ந்து போன அர்ஜுன் எதிரே பார்க்க தூரத்தில் ஒருவன் துப்பாக்கியால் மீண்டும் அவனுக்கு குறிவைப்பது தெரிய சட்டென்று குனிந்து கொண்டான் தன் அருகே நின்ற குழந்தையின் உயரத்திற்கு. அந்த குழந்தையை இழுத்து தன் மார்போடு அணைத்துக் கொள்ளவும் மறக்கவில்லை அர்ஜுன். அடுத்த புல்லட்டும் வேஸ்டாக அந்த ஹோட்டலின் செக்யூரிட்டிகளும் மெயின் ரோட்டில் நின்ற காவலர்களும் அங்கு வந்துவிட்டனர். துப்பாக்கியுடன் அவன் தப்பித்துவிட அந்த இடமே பரபரப்பானது நிமிடத்தில். அர்ஜுனை சுற்றி நிறைய பேர் சூழ்ந்துவிட அவர்களை விலக்கிக் கொண்டு வந்த தேவா பதட்டமாக நின்றான் அர்ஜுனின் அருகே. மச்சான், ஆர் யூ ஓகே? யா, ஐ அம் ஓகே என்றவன் இப்போதுதான் அந்த குழந்தையை பார்த்தான். அவனது பரந்த மார்பில் பூமாலையாக கிடந்தான் அந்த குழந்தை. அந்த குழந்தையை மெதுவாக தன்னை விட்டு பிரித்த அர்ஜுன் அவன் முகம் பார்த்தான். அந்த குழந்தையின் தேஜஸ் நிறைந்த அழகிய வதனமும் குட்டி கண்களும் சிவந்த இதழ்களும் அவனுக்கு எதையோ நினைவூட்டியது. ஆனால் அதை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை அர்ஜுனால். சரியாக அப்போது அங்கு வந்து நின்றனர் காவல்துறையினர். குழந்தையை தன்னோடு இழுத்து நிற்க வைத்துக் கொண்டான் அர்ஜுன். சார், இங்க நடந்த கன்ஷூட் உங்களை எய்ம் பண்ணி தான் நடந்திருக்கு. அக்யூஸ்ட் தப்பிச்சு ஓடும்போது ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டல்ல அவனை அட்மிட் பண்ணிருக்கோம். அவன் கண் முழிச்சாதான் எங்களால நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க முடியும். நீங்க ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துருங்க என்று கூற தேவாவுக்கு கண் காட்டிய அர்ஜுன் அவனை அதையெல்லாம் பார்த்து கொள்ள கூறிவிட்டு தன் காலடியில் நின்ற குழந்தையை தூக்கிக் கொண்டு தன் கார் நிற்கும் இடத்திற்கு சென்றான். தன் கார் மீது குழந்தையை அமர வைத்த அர்ஜுனுக்கு இதய துடிப்பு வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக இருப்பதை உணர முடிந்தது. அதை மறைத்து கொண்டவன் குழந்தையிடம் பேச ஆரம்பித்தான். தேங்க்ஸ் சாம், நீ மட்டும் இல்லனா என்ன ஆகிருக்குமோ தெரியல. இட்ஸ் ஓகே அங்கிள். என் மாம் அடிக்கடி சொல்லுவாங்க, வெளியில போனா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு. இனிமே நீங்களும் கேர்ஃபுல்லா இருங்க என்று அர்ஜுனுக்கு அழகாக அறிவுரை கூற அவனோ குழந்தை பேசுவதை தன்னை மறந்து பார்த்து கொண்டிருந்தான். கடந்த 3 மாதங்களாக அவன் தன் வாழ்க்கையில் அனுபவித்த ஒரு வெறுமை அந்த குழந்தையின் அருகில் காணாமல் போவதை உணர்ந்தான் அர்ஜுன். கண்டிப்பா நீங்க சொன்னதை இனிமே ஃபாலோ பண்ற சார் என்றான் புன்னகையுடன். அவன் புன்னகையை தூரத்திலிருந்து பார்த்த தேவாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இவனுக்கு சிரிக்க கூட தெரியுமா என்ன? இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட இவன் சிரிச்சு நான் பார்த்ததில்லையே. ஆமா, இந்த குட்டி பையன் என்ன ஒரு ஜாடையில இவன மாதிரியே இருக்கான்? இந்த திருச்சி வெயில் வேற என் கண்ணை நொல்லையாக்கிட்டு போல. பை த வே, ஐ எம் அர்ஜுன். அண்ட் யூ ஆர்?
என்று கேட்டுவிட்டு கையை நீட்ட அந்த சிறுவனும் அவன் கையோடு தன் கையை சேர்த்தான். ஐ எம் ஆதித்யா. நைஸ் டு மீட் யூ அங்கிள் என்று கூற உடலுக்குள் மின்சாரம் பாய்வது போல நின்றான் அர்ஜுன். சேர்ந்திருக்கும் தங்கள் இருவரது கைகளிலுமே அர்ஜுனின் கவனம் இருந்தது. அங்கிள் 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 என்று 2-3 முறை அழைக்கவுமே தன்னிலை அடைந்தான் அர்ஜுன். ஹேவ் யூ met மீ பிஃபோர்? நோ அங்கிள், நான் இப்பதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். எங்க ஸ்கூல்ல இருந்து அந்த மியூசியம்க்கு வந்தோம். அப்போதான் அந்த அண்ணா உங்களை எய்ம் பண்ணி கன் வச்சிருக்கிறத பார்த்தேன். அதான் உங்ககிட்ட ஓடி வந்தேன். நான் உங்களை ரொம்ப நேரமா கூப்பிட்டேன், ஆனா நீங்க ஃபோன் பேசிட்டே இருந்தீங்க. அதான் உங்க கையை பிடிச்சு இழுத்தேன். என்று நடந்ததை அழகாக கூறி முடிக்க அர்ஜுனுக்கு எல்லாம் புரிந்தது. ஆனால் இதை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தவனுக்கு ஆதியின் மீது இனம் புரியாத ஒரு உணர்வு தோன்றியது. ஓ, ஓகே ஆதி. சரி, உன் ஸ்கூல் எங்கன்னு சொல்லு, நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன் என்றான் அந்த குழந்தையை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆவலில். அதற்கு ஆதி பதில் கூறும் முன்னே அங்கு வந்து நின்றார் அவனின் ஆசிரியர் ராணி. ஹேய் ஆதி, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இடியட், உனக்கு ஏதாவதுன்னா உங்க அம்மா அந்த ஹிட்லர் கிட்ட யாரோட பதில் சொல்றது? வா இங்க, இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட உன்னை பத்தி சொல்லிவிடுறேன் இரு என்று கூறிக்கொண்டே ஆதியின் கையை பிடிக்க வர அவரை தடுத்தான் அர்ஜுன். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். குழந்தைய போய் இடியட்னு சொல்றீங்க? நீங்க எல்லா குழந்தைகளையும் கேர்ஃபுல்லா ஒன்னா அழைச்சிட்டு போயிருந்தா இவன் மட்டும் ஏன் மிஸ் ஆக போறான்? ஃபர்ஸ்ட் டூ யோர் ஒர்க் ப்ராப்பர்லி என்று தன் கம்பீரமான குரலில் கண்களில் கோபம் மின்ன பேசியவனை பார்த்து நடுங்கி போய்விட்டார் ராணி. சாரி சார் என்றவளை கண்டு கொள்ளாத அர்ஜுன் தன்னையே பார்த்து கொண்டிருந்த ஆதியின் புறம் திரும்பி அவனை காரிலிருந்து பொறுமையாக கீழே இறக்கிவிட்டான். பாய் அங்கிள் என்று கையை காட்டிவிட்டு அர்ஜுனை கடந்து செல்ல அவனையே ஏக்கமாக பார்த்து கொண்டு நின்றான் அர்ஜுன். மீண்டும் அவனை சூழ்ந்தது வெறுமை. ஆதி திரும்பி திரும்பி அர்ஜுனை பார்த்து சிரித்துக்கொண்டே ராணியின் கையை பிடித்து கொண்டு செல்ல அர்ஜுனின் இதழ்கள் தானாக புன்னகைத்தது. அவன் மனமும் அந்த குழந்தையின் பின்னாலேயே சென்றது. தேவா என்று கத்திய வேகத்திற்கு அங்கு ஓடி வந்து நின்றான் அவன். அந்த குட்டி பையன் எந்த ஸ்கூல்னு ஃபைன் பண்ணிட்டு வா, இதோ பாக்குறேன்டா என்று ஓடியவன் எல்லா குழந்தைகளுடன் ஆதியும் ஒரு ஸ்கூல் வேனில் ஏறுவதை பார்த்துவிட்டு அதிலிருந்த ஸ்கூலின் பெயரையும் இடத்தையும் குறித்து கொண்டு வந்து தன் நண்பனின் கையில் ஒப்படைத்தான். அதை தன் போனில் சேமித்து வைத்துக் கொண்டவனின் கவனம் இப்போது தன் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் யாராக இருக்கும் என்ற கேள்வியில் வந்து நின்றது. தேவாவும் அர்ஜுனும் உணவருந்த வந்து அமர்ந்திருந்தனர். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டான்டா. அக்யூஸ்ட் கண் முடிச்சிட்டானா யார் இப்படி பண்ணதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். என் மேல யாருக்கு இவ்வளோ கோவம் இருக்கும்? நம்ம பிசினஸ் எனிமீஸ் கூட இது வரைக்கும் நம்ம கிட்ட நேர்ல தான் மோதி இருக்காங்க. இது யாரா இருக்கும்? இவனே 5 வருஷம் கோமால இருந்து இப்பதான் கண் முழிச்சிருக்கான். அதுக்கு முன்னாடி இவன் அப்பா எத்தனை எனிமீஸ இந்த பிசினஸ்ல சேர்த்து வச்சிருந்தாரோ அதுல இப்ப இவனை போட்டு தள்ள வந்தானோ. ஆனா இவன் அப்பா பண்ண தப்புக்கு இவன் என்ன பண்ணுவான்? ஒருவேளை இது எல்லாம் தெரிஞ்சுதான் இவன் தலையில எல்லா பிசினஸையும் கட்டியிருப்பாங்களோ? இவன் லைஃபே ஒரே மர்மமா இருக்கே. என்ன திங்கிங்? அது அந்த மெயின் அக்யூஸ்ட் யாரா இருக்குன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உனக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்காடா? 5 வருஷம் நீ கோமால இருந்து இப்பதான் எழுந்து நடமாடிட்டு இருக்க. அப்போ உன்னை ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியல. இப்போ அதுக்குள்ள இன்னொருத்தன் வந்துட்டான். நான் 5 வருஷம் உன் லைஃப்ல இல்லாம போனாலும் போன அப்ராடுக்கு உன் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. இதுல யாரு மேல நான் சந்தேகப்பட? என்று கேட்க அர்ஜுன் ஒரு பெருமூச்சை இழுத்து விட்டான் தன் வாழ்வை நினைத்து. கேளுங்க நேசிப்பாயா ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. Download the app now.